12th standard students எங்கதான்ப்பா தப்பாச்சு? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய ஸ்கூல் கரெக்ஷனுக்கும் பப்ளிக்ல இருக்கக்கூடிய கரெக்ஷனுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்க தான் போகுது. ஸோ இது ஒரு மெயின் ரீசனா இருந்துக்கலாம் நம்மளோட மார்க்ல சேஞ்சஸ் வந்ததுக்கு. இதெல்லாம் தாண்டி முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா? எல்லா ஆன்சரும் எழுதினேன் மேம், ஆனாலும் எனக்கு மார்க் கம்மியா இருக்கு அப்படின்னா ஏதாச்சும் ஒரு சில கீ பாயிண்ட்ஸ் நம்ம மிஸ் பண்ணிடலாம். ஸோ இது செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசனா இருக்க சான்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம டெஃபினட்டா கரெக்ட் பண்ணிட்டே வரும். பட் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய 100 learningல 10, 11 and 12 ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டாப்பர்ஸ் பேட்ச் அட்மிஷன்ஸ் போய்கிட்டே இருக்கு. ஸோ நீங்க எங்களோட சேர்ந்து உங்க மார்க்கை சூப்பரா இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிய இந்த நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க, இல்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு எங்களோட சேர்ந்து உங்க மார்க்கை சூப்பரா இம்ப்ரூவ் பண்ணுங்க. அண்ட் அடுத்த ரீசன் என்னவா இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் மினிட் சரி, அதாவது ஒரு சிலருக்கு ஹெல்ப் பண்ணலாம், பட் பல பேருக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணாது. இதை கண்டிப்பா அவாய்ட் பண்ணி ஆகணும். இது எல்லாத்தையும் தாண்டி புக் பேக் அண்ட் புக் இன்சைட் கொஸ்டின்ஸை நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய ஸ்கூல் டெஸ்ட்ல புக் பேக்கே படிச்சுட்டு இருந்தோம், பப்ளிக்ல புக் இன்சைட் கேட்டா நம்ம அங்கேயே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுவும் டெஃபினட்டா நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி த ரியல் வில்லன் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஸோ கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி த ரியல் வில்லன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கடைசி நிமிஷத்துல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். ஸோ ஆவரேஜா மார்க் வாங்கினா போதும் நினைக்கிறவங்களுக்கு ஓகே, பட் சூப்பர் டூப்பரா மார்க் வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு திஸ் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட். ஸோ இது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டு நம்ம அடுத்தடுத்து சூப்பரா ப்ராக்ரஸ் பண்ணிட்டே இருக்க போறோம். இதை நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க நீங்க நினைக்கிறீங்களோ அதை எனக்கு காமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட்.